அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நாவை பேணுவோம். விபரீதம் நிறைந்த வார்த்தைகள். முன்பின் விளைவை பற்றி துளியளவும் சிந்திக்காமல் ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகளின் உச்சகட்டம் அவனை நரக குழியில் தள்ளிவிடுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான். ஓர் அடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார். நூல் புகாரி 6478. நல்லதை பேசு, இல்லையேல் வாய் மூடி இரு. மிக பெரும் அருட்கொடையான நாவின் மூலம் நம்மை அறியாமல் கூட தீமைகளை செய்து நரக படுகுழியில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நல்லதை பேசு, இல்லையேல் வாய் மூடி இரு என்று நம் மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். நூல் புகாரி 6475. மனிதனின் பார்வையில் மனிதர்கள். ஒரு மனிதன் சமூகத்தின் பார்வையில் சிறந்தவனாக பார்க்கப்படுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தில் இழிவானவனாக இருக்கின்றான். ஒரு மனிதன் சமூகத்தின் கண்ணோட்டத்தில் இழிந்தவனாக கருதப்படுகிறான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவனது அந்தஸ்தோ உயர்ந்து நிற்கின்றது. சால் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் வெளிப்பார்வைக்கு ஒரு மனிதர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து வருவார். ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். இன்னொரு மனிதர் மக்களின் வெளி பார்வைக்கு நரகவாசிகளின் தீய செயல்களை செய்து வருவார். ஆனால் உண்மையில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று கூறினார்கள். நூல் புகாரி 4203. மனிதனுடைய பார்வையோ வெளி தோற்றத்தையோ மட்டுமே பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான் பார்க்க இயலும். ஆனால் வல்ல நாயனோ அவனது உள்ளத்தையும் செயல்பாடுகளையும் மட்டுமே பார்க்கின்றான். அவன் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருப்பவன், ஞானமிக்கவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கின்றான். நூல் முஸ்லிம் 5012. எனவே நம் பார்வைக்கு நல்லவன் அல்லது கெட்டவன் என்று தோன்றுவதையெல்லாம் நாம் சரி என்று கருதி அவனை பற்றி தவறாக பேசக்கூடாது என்றே மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. அபூபக்கர் நுபைவு பின் அல் ஹாரிஸ் அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசினார். அப்போது நபி அவர்கள், உமக்கு நாசம்தான், உன் சகோதரனின் கழுத்தை துண்டித்து விட்டாயே, உன் சகோதரனின் கழுத்தை துண்டித்து விட்டாயே என்று பலமுறை கூறினார்கள். பிறகு உங்களில் ஒருவர் தம் நண்பரை புகழ்ந்தேயாக வேண்டும் என்றிருந்தால் இன்ன மனிதரை பற்றி நான் இவ்வாறு எண்ணுகிறேன் என்று மட்டும் கூறட்டும். அல்லாஹ்வே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்வன் ஆவான். நான் அல்லாஹ்வை முந்திக் கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று கூறமாட்டேன். அவரை பற்றி இன்னின்னவாறு கருதுகிறேன் என்று கூற அவர் அவ்வாறு இருக்கிறார் என அறிந்திருந்தால் மட்டுமே கூறட்டும். நூல் முஸ்லிம் 5727.
இது போன்ற நாவு சம்பந்தமான நபி மொழிகளையும் வசனங்களையும் சரியான முறையில் பின்பற்றி நடந்து விளங்கி நடக்க அல்லாஹ் நம் அனைவர் மீதும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.